உன் சந்தோஷம் புரியுது. ஆனா என்னால எங்கேயும் வர முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த சம்மருக்கு நம்மளால எங்கேயுமே போக முடியாது. 5 வருஷத்துல முதல் தடவை சம்மர் வெக்கேஷனை கொண்டாடணும்னு நினைச்ச ஆசையில மண்ணள்ளி போட்டீங்களே. நான் பீச்சுக்கு போகணும், மண்ணள்ளி உங்க தலையில போடணும், தண்ணியில குதிக்கணும், ஆட்டம் போடணும்னு என்ன ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா. பாருங்க நைனா, அப்ப இதுல நான் என்ன எழுதுவேன்? ஓ, உன்கிட்ட பிக்சர் டைரி இருக்கா ஷின்சான்? சோ நீ இதுல பேசாம உன்னோட ஹோம்வொர்க்க எழுதுனா என்ன? ஸ்கூல் இருக்கும்போது ஹோம்வொர்க், ஸ்கூல் லீவ் விட்டு ஹோம்வொர்க்கா? ஆனா எப்போ நீ அத பண்ணல. என்ன கூட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன யாரு கூட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நான் போய் கேட்டுக்கிறேன். இக்கு நனக்கு ஹாய் ஜீனஸ் கிஸ் உயரத்துக்கேத்த ஆசை இருக்கணும், இல்ல வயசுக்கேத்த ஆசையாவது இருக்கணும். நனக்கோ இந்த சம்மருக்கு அப்ராட்ல போய் ஹோம் ஸ்டே பண்ண போறேன்னு தானே சொல்லியிருந்தா. 5 வருஷம் சம்மர் ஆசை இப்படி உடைஞ்சு போச்சு. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஷின்சான், ஷீரோக்கு போய் சாப்பாடு வச்சிட்டு வா. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும்னா அன்பா கேட்கணும். ஒழுங்கா போய் சாப்பாடு வையின்னு சொன்ன. ஷபா, குழந்தைங்களை வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறாங்களா? ஷீரோ, காலை உணவு வந்துருச்சு. பையன் புள்ள தனியா வாக்கிங் போயிருச்சோம். சந்தோஷமா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா?